ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ் ரிவ்யூ சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல நான் எந்த படத்தை விமர்சனம் பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எழில் அவர்களோட இயக்கத்துல ஹரிசங்கர் மற்றும் சங்கீதா கல்யாண் இவர்களின் நடிப்பில் வெளிவந்த படம் தான் பராரி அப்படின்ற ஒரு படம். ஸோ இந்த படம் வந்து இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆயிருக்குது. இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்றதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதைக்களம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்றத பத்தி நம்ம தெளிவா பேசுவோம் நண்பர்களே. இந்த படத்தோட கதை எதை மையப்படுத்தி எடுக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தண்ணீர் அரசியல் அப்படின்ற ஒரு சின்ன நாட்டை வச்சு இந்த படத்தை வந்து ஃபுல்லா டெவலப் பண்ணிருக்காங்க. அதாவது இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு கிராமம், அதாவது தென் மாவட்டத்துல ஏதோ ஒரு கிராமத்துல இரண்டு பிரிவினர்கள் இருக்காங்க. ஒன்னு வந்து தலித் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு தனியான ஒரு கூட்டம், இன்னொரு பக்கம் வேற ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க. அவங்க யார் அப்படின்றத அவங்க குறிப்பிடல. ஆனா இந்த ரெண்டு சமுதாயமும் சேர்ந்து ஒரே கிராமத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி வாழும்போது இவங்களுக்கு காமனா, இந்த ரெண்டு ஊருக்கும் காமனா ஒரு வாட்டர் டேங்க் ஒன்று இருக்குது. அந்த வாட்டர் டேங்க் கரெக்டா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த தலித் சமுதாயம் இருக்கக்கூடிய இடத்துல இல்லைங்க, வேற ஒரு சமுதாயக்காரங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களோட இடத்துல தான் இந்த வாட்டர் டேங்க், விஏஓ ஆபீஸ், அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி ஆபீஸ் எல்லாமே அந்த ஊர்ல தான் இருக்குது. இவங்களுக்கு ஏதாவது வேணும்னா கூட அந்த சமுதாய மக்கள் கிட்ட கேட்டு பர்மிஷன் வாங்கி தான் இவங்க செய்யக்கூடிய நிலைமையில இருக்கிறாங்க. இருந்தாலும் அப்படிதான் பல வருடங்களா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த தலித் சமுதாயம் இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது. குறிப்பா தண்ணி பிரச்சனை வரும்போது இவங்க ரெண்டு ஊருக்குள்ளயும் ஒரு சண்டை, ஒரு தகராறு வருது. ஏன்னா ரெண்டு ஊர்லயும் பாத்தீங்கன்னா இருக்கிற இளைஞர்கள் ரொம்ப ஜாதி வெறி பிடிச்சி அலைகிறாங்க. நீ பெரியாளா நான் பெரியாளா அப்படின்ற ஒரு தகராறோட தான் இந்த படம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ்ல இப்படிதான் போகுமா அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிற நேரத்துல இன்டர்வல் பிளாக்ல ஒரு சின்ன ட்விஸ்ட் வைக்கிறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது நம்ம ஊருக்குள்ளதாண்டா நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா, நீ உயர்ந்த ஜாதி நான் தாழ்ந்த ஜாதி அப்படின்ற மாதிரி பேசுறீங்க. நம்ம எல்லாருமே கிளம்பி பக்கத்து மாநிலத்துக்கு போனா அங்க தமிழன்னு சொல்லிட்டு பொதுவா எல்லாரையும் தூக்கி போட்டு மிதிக்கிறானுங்க. அதனால எதுக்கடா இந்த மாதிரி ஒத்துமை இல்லாம நம்ம ஊருக்குள்ளேயே இருக்கிறோம் அப்படின்றத சொல்றதுக்கு தான் இந்த செகண்ட் ஹாஃப். ஸோ இதுதான் இந்த படத்தோட ஒரு சின்ன ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே எப்படி இருக்கு, எப்படி கொண்டு போறாங்க அப்படின்றத வச்சு தான் நம்ம வந்து படத்தை வந்து ஓவராலா நிர்ணயிக்க முடியும். இந்த படம் வந்து நல்ல படமா இல்லையா அப்படின்ற மாதிரி. ஸோ ஆனா கதைப்படி பாத்தீங்கன்னா இது ஒரு வித்தியாசமான கதை தான். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சீசனே வந்து இந்த தலித் அரசியலை பத்தி பேசுற ஒரு சீசனா போச்சு. ஏன்னா யாரை பார்த்தாலும் இந்த ஒரு தலித் அரசியலை கையில் எடுத்துக்கிட்டு தான் வந்து ஒரு படம் எடுக்கிறாங்க. ஆனா இவங்க வந்து இதுல ஒரு தீர்வு சொல்லியிருக்காங்க. என்ன தீர்வுன்னு பாத்தீங்கன்னா, உள்ளூர்ல தான் நம்ம ஜாதி ஜாதின்னு அடிச்சுக்கிறோம், வெளியூர்ல போனா கர்நாடகாக்காரன் தண்ணி கூட கொடுக்காம தமிழனை போட்டு மிதிறான், இது என்னடா தீர்வு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விக்குறியோட தான் இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. கதைப்படி பார்த்தா எல்லாம் நல்லா தான் இருக்கு. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல சொல்லியிருக்கக்கூடிய அந்த மைய கருத்து தான். இந்த கருத்து வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இப்போ இருக்கிற படங்கள் வந்து தலித் அரசியல் பேசும்போது வன்மத்தை தூண்டி விடும் விதமாக, அதாவது நம்மளுக்கு உரிமை கிடைக்கணும்னா நம்ம போராடணும், நம்ம ஆயுதத்தை கையில் எடுக்கணும், வன்முறை தான் இதுக்கு ஒரு தீர்வு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அந்த வன்முறைனால எந்த ஒரு தீர்வும் அமைய போறதே கிடையாது, நம்மளோட அறியாமை தான் காரணம் அப்படின்றத அந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சொல்லியிருந்தாலுமே கூட செகண்ட் ஹாஃப்ல இது வந்து ஒரு ஜாதி அரசியலையும் தாண்டி ஒரு மொழி அரசியலா மாறி போகும்போது தான் வெளியில என்ன நடக்குது அப்படின்ற ஒரு புரிதல் நம்மளுக்கு ஏற்படும். இது வந்து பல படங்கள்ல வந்து அங்கங்க சின்ன சின்னதா சொன்னாலும் இது வந்து ஒரு மொத்த கதையா கருவா எடுத்து ஒரு படம் பண்ணது வந்து மிகவும் பாராட்டத்தக்க ஒரு விஷயம் தான். இது மட்டும் இல்லாம இந்த படத்துல இந்த மாதிரியான ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயத்தை கன்வே பண்றதுக்கு நல்ல நடிகர்கள் வேணும். இந்த படத்துல வந்து எல்லாருமே புதுமுகம் தான், தெரிஞ்ச மூஞ்சே இந்த படத்துல கிடையாது. எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த தியேட்டர் ஆர்டிஸ்ட், ட்ரெயின்ட் ஆர்டிஸ்டா வச்சு போட்டு இந்த படத்தை வந்து அவ்வளவு தத்ரூபமா எடுத்திருக்காங்க. நடிச்ச எல்லாருமே அவங்களோட நடிப்பை ரொம்ப சிறப்பான நடிப்பை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லணும். யாருமே பாத்தீங்கன்னா புதுமுகங்கள் மாதிரியே இல்ல, அவங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை நல்லாவே பண்ணியிருக்காங்க. இவங்களோட நடிப்புனால தான் எங்கெங்க எமோஷனல் கனெக்ட் இருக்கணுமோ அங்க கரெக்டா எமோஷனல் கனெக்ட் கொடுத்துருக்காங்க. எங்கெங்க கோவம் வர வைக்கணும், அதாவது ஆடியன்ஸ் வந்து கொந்தளிக்க வைக்கணுமோ அந்த இடத்துல வந்து கரெக்டா கொந்தளிக்க வச்சிருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் இந்த படத்தோட இயக்குனர் மற்றும் இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஸோ இதெல்லாம் தான் இந்த படத்தோட பாசிட்டிவாக இருந்தாலும் இந்த படத்துல ஒரு சில பிரச்சனைகளும் இருக்காது. என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னதான் ஓவராலா கதையும் நல்லா இருக்குது, நடிகர்களும் நல்லா இருந்தாலும் டைரக்ஷன்ல, ஸ்கிரீன் பிளேல ஒரு சில இடத்துல நாடகத்தனமான ஒரு சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. இது பார்க்கும்போது இது வந்து அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான படமா இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு சில இடத்துல வந்து நம்மள ஃபீல் பண்ண வைக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ஓப்பனிங் ஒரு ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் பார்த்த உடனே இது என்ன ஏதோ ஒரு லோ பட்ஜெட் படம் மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து தோணுச்சு. அதுக்கப்புறம் போக 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 ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆன உடனே, இன்ட்ரெஸ்ட் ஆன உடனே கொஞ்சம் இந்த படத்தோட நம்ம ஒன்றி பார்க்க முடிஞ்சுது. இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை வந்து இந்த காலகட்டத்தில் ஏற்ற மாதிரி தான் எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி எடுத்திருக்காங்க. ஆனால் இந்த படத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு என்னமோ ஒரு பீரியட் ஃபீலிங் வருது. அதாவது உதாரணத்துக்கு வாழை அப்படின்ற ஒரு படம் வந்து பார்த்தீங்களா, மாரி செல்வராஜ் அவர்களோட இயக்கத்தில். இந்த படம் வந்து பார்க்கும்போது அப்பட்டமான இது ஒரு பீரியட் படமாக ஒரு காமிச்சிருப்பாரு. அதுக்கப்புறமா வந்து இது வந்து என்னதான் ஒரு குவாலிட்டியான ஒரு படமாக இருந்தாலும்
இது வந்து ஒரு பீரியட் படம் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த சாயல்ல தான் இந்த படம் இருக்கும்போது இதுவும் நான் பீரியட் படம் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சேன். கடைசியில் பார்த்தா இந்த போட் மியூசிக் சிஸ்டத்தெல்லாம் வந்து அப்பப்போ காமிச்சு, எப்பா இது இப்போ நடக்கிறது தான்ப்பா, யாரும் பீரியடுக்கு போயிடாதீங்க அப்படின்ற மாதிரி அவங்க கொண்டு போய் நம்மளை திருப்பியும் வந்து நிகழ்காலத்தில் நிற்க வைக்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்தில் வந்து அவங்க கொஞ்சம் மெனக்கெட்டுருக்கலாம். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தை காமிக்கணும்னா கொஞ்சம் இன்னைக்கு இருக்கிற ஒரு சில ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வந்து நம்ம அங்கங்கே காமிச்சிருக்கலாம். இது வந்து ஒரு குக்கிராமமா, அதாவது பேசிக்காக யாருமே பார்த்தீங்கன்னா இந்த ஆண்ட்ராய்ட் ஃபோன் கூட பெருசாக யூஸ் பண்ணல, பட்டன் ஃபோன் தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த அளவுக்கு எதனால இவ்வளோ பிற்போக்கா எடுக்கணும், இவ்வளோ பிற்போக்கா எதனால மக்களை காமிக்கணும் அப்படின்றத நம்ம இயக்குனரை கேட்டால் தான் தெரியும். ஏன் அப்படி காமிச்சாருன்னு இன்னி வரைக்கும் எனக்கே தெரியல. இதையும் தாண்டி மேக்கிங் வந்து கொஞ்சம் லோ குவாலிட்டியாக தான் இருக்கு. ஏன்னா ப்ரொடியூசர் வந்து ரொம்ப லிமிடெட் பட்ஜெட் தான் கொடுத்துருப்பாரு போல இருக்கு. அதனால இருக்கிற பட்ஜெட்டில் நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல படத்தை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணியிருக்காங்க. இதுக்கு மட்டும் கொஞ்சம் ஹை குவாலிட்டி பட்ஜெட், ஹை குவாலிட்டி பட்ஜெட்ன்ற பாருங்க, கொஞ்சம் அதிக பட்ஜெட் கிடைச்சா ஓரளவுக்கு ஹை குவாலிட்டியாக அந்த படத்தை வந்து அவங்க கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்திருக்கலாம் தான் சொல்றேன், எனக்கு கரெக்டா தெரியல. ஸோ அந்த விஷயத்துல அவங்க கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஓவரால் அந்த படம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஓப்பனிங்ல ஒரு 10 நிமிஷம் வந்து இந்த படம் வந்து ஒரு தவறான படமா இருக்குது, ஐயோ சரியான மொக்க படத்தில் வந்து உட்காந்துருப்பேன் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து ஓப்பனிங் ஒரு 10 நிமிஷத்துல கொடுத்தாலும், போக போக இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே, இந்த நடிகர்களோட நடிப்பு மற்றும் இந்த இயக்குநர்களோட அந்த கதை காலத்தை கரெக்டாக கொண்டு போற அந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஒன்றிணைஞ்சனால இந்த படத்தை வந்து ஓரளவுக்கு நம்ம ஒன்றி பார்க்க முடியுது. இருந்தாலும் இந்த தண்ணீர் அரசியல் எப்படி நடக்குது அப்படின்றத இன்னும் டீடைலிங்காக கொடுத்துருக்கலாம். மேம்போக்கா கொடுத்தது கொஞ்சம் ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு. ஸோ இந்த படத்துக்கு சினிமா சீக்ரெட்ஸ் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 5க்கு 2.5.